12 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஜிஎஸ்டி ரோட்ல. சென்னைக்கு வர முடியல. பொங்கலை கொண்டாடி சென்னைக்கு வேலைக்கு வரணும், இல்ல இங்க செட்டில் ஆயிருப்பாங்க, அங்க வரணும்னு நினைச்சவங்க சென்னை உள்ள வர்றதுக்கு 12 மணி நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. டிராபிக் ஜாம் நடு ரோட்ல, ஜிஎஸ்டி ரோட்ல. ஃபுட் இல்ல, வாட்டர் இல்ல. பெரியவங்க, சின்னவங்க, சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க எத்தனையோ இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்திருக்கும். இந்த ஸ்மால் இஷ்யூ கூட முதலமைச்சர் ஸ்டாலின்னால சார்ட் அவுட் பண்ண முடியல, இதுக்கு தீர்வு வரல அப்படின்னா இது என்ன அரசாங்கம்? இவ்வளவு ஒரு வீக்கான அரசாங்கம் இருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மகா கும்பமேளால ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் வந்தாங்க, எங்கேயும் டிராபிக் ஜாம் ஆகல. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர். சென்னையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஊருக்கு போய் திரும்பி வந்தா இவ்வளவு டிராபிக் ஜாம், இது கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எவ்வளவு ஒரு வீக்கான அரசாங்கம். அதனாலதான் சார் சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம்ல கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த நேரம் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும், தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் யோசிக்கணும். 12 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஜிஎஸ்டி ரோட்ல. சென்னைக்கு வர முடியல. பொங்கலை கொண்டாடி சென்னைக்கு வேலைக்கு வரணும், இல்ல இங்க செட்டில் ஆயிருப்பாங்க, அங்க வரணும்னு நினைச்சவங்க சென்னை உள்ள வர்றதுக்கு 12 மணி நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. டிராபிக் ஜாம் நடு ரோட்ல, ஜிஎஸ்டி ரோட்ல. ஃபுட் இல்ல, வாட்டர் இல்ல. பெரியவங்க, சின்னவங்க, சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க எத்தனையோ இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்திருக்கும். இந்த ஸ்மால் இஷ்யூ கூட முதலமைச்சர் ஸ்டாலின்னால சார்ட் அவுட் பண்ண முடியல, இதுக்கு தீர்வு வரல அப்படின்னா இது என்ன அரசாங்கம்? இவ்வளவு ஒரு வீக்கான அரசாங்கம் இருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மகா கும்பமேளால ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் வந்தாங்க, எங்கேயும் டிராபிக் ஜாம் ஆகல. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர். சென்னையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஊருக்கு போய் திரும்பி வந்தா இவ்வளவு டிராபிக் ஜாம், இது கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எவ்வளவு ஒரு வீக்கான அரசாங்கம். அதனாலதான் சார் சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம்ல கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த நேரம் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும், தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் யோசிக்கணும். 12 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஜிஎஸ்டி ரோட்ல. சென்னைக்கு வர முடியல. பொங்கலை கொண்டாடி சென்னைக்கு வேலைக்கு வரணும், இல்ல இங்க செட்டில் ஆயிருப்பாங்க, அங்க வரணும்னு நினைச்சவங்க சென்னை உள்ள வர்றதுக்கு 12 மணி நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. டிராபிக் ஜாம் நடு ரோட்ல, ஜிஎஸ்டி ரோட்ல. ஃபுட் இல்ல, வாட்டர் இல்ல. பெரியவங்க, சின்னவங்க, சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க எத்தனையோ இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்திருக்கும். இந்த ஸ்மால் இஷ்யூ கூட முதலமைச்சர் ஸ்டாலின்னால சார்ட் அவுட் பண்ண முடியல, இதுக்கு தீர்வு வரல அப்படின்னா இது என்ன அரசாங்கம்? இவ்வளவு ஒரு வீக்கான அரசாங்கம் இருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மகா கும்பமேளால ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் வந்தாங்க, எங்கேயும் டிராபிக் ஜாம் ஆகல. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர். சென்னையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஊருக்கு போய் திரும்பி வந்தா இவ்வளவு டிராபிக் ஜாம், இது கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எவ்வளவு ஒரு வீக்கான அரசாங்கம். அதனாலதான் சார் சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம்ல கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த நேரம் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும், தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் யோசிக்கணும்.